செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது அப்படிங்கிற ஒரு குறளுக்கு நம் தெய்வமர்கள் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. என்னென்னா, நீ ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யவே இல்லை, ஆனால் அவங்க உண்மையில இறக்கப்பட்டு செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் செய்யாமல் செய்த உதவி அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம தெய்வத்தை பொருத்தி பார்த்தோம்னா அதுதான் சரியானதாக இருக்கும். ஏன், நம்ம தெய்வத்துக்கு எதுவுமே செய்யலை, ஆனால் நமக்கு தெய்வம் இறக்கப்பட்டு எல்லாவற்றையும் கொடுக்குறாங்க. அதில் உச்சகட்டமாக தெய்வம் என்ன குறிப்பிட்டு காட்டுறாங்கன்னா, வையகத்தையும் வானகத்தையும் ஆற்றல் அரிது அப்படின்னா கூட இது ரெண்டுமே அழிந்து போகக்கூடியது தானே. ஆனால் நம்ம தெய்வம் நமக்கு கொடுக்கறது அழியாத நித்திய வாழ்க்கை அல்லவா. அப்போ சொர்க்கபதி வாழ்வு என்பது இந்த வையகத்தையும் வானகத்தையும் விட பெரிதாக இருக்கிறது. அந்த வாழ்க்கையை உனக்கு கொடுக்கக்கூடிய இறைவனை நீ நன்றியோடு நினைப்பது தான் இந்த வையகத்தையும் வானகத்தையும் விட பெரிய செயல் அப்படின்னு தெய்வம் நமக்கு வேதத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க.